நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னைய தேதியில பஞ்சாங்கத்துல என்ன நட்சத்திரம் கொடுத்திருக்காளோ அதுதான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அன்றைய தேதியிலே அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றைய தேதியிலே அந்த நட்சத்திர காலிலே சந்திரனானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, மற்ற கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கல. சூரியன் இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், சுக்கிரன் இருக்கட்டும், புதன் இருக்கட்டும், குரு இருக்கட்டும், சனி ராகு கேத்துலாம் இருக்கட்டும், இவை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சந்திரன் என்கின்ற கிரகத்தை தான் பிரதானமாக கணக்கிலே கொள்கிறார்கள். அந்த சந்திரனானவர் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதுவே அந்த நாளினுடைய நட்சத்திரமாக ஆகிறது. அந்த நாளிலே பிறந்த அந்த குழந்தையானது அந்த ஜென்ம நட்சத்திரத்தை தான் எடுத்துக்கொள்கிறது. நம்முடைய நட்சத்திரம், உதாரணத்திற்கு நான் ரோகிணி நட்சத்திரம் எடுத்துட்டா, என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணின்னு எடுத்துட்டோம்னா அந்த ரோகிணி நட்சத்திர காலிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருந்த காலத்திலே நான் பிறந்திருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பொருள்.